ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கக்கூடிய புரோஹித் சங்கம் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புரோஹித் சங்கம் எங்கே இருக்குன்னா அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. சேவா சதன்லேருந்து ரொம்ப கிட்ட. இந்த புரோஹித் சங்கத்தில் டிடிடியில் என்னென்ன சர்வீசஸ் நமக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் முடிக்காணிக்கை கொடுக்குற மெயின் கல்யாண கட்டா இது. ஒன்று கோயில் கோபுரத்து கிட்ட இருக்குது. அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே ஓரளவுக்கு க்ரௌட் இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. அண்ட் 24 ஹவர்ஸும் ஓப்பன்லேயும் இருக்கும். முடிக்காணிக்கை ஃப்ரீயாக நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து 24 மணி நேரமும் காது குத்துறதும் இங்கே ஓப்பனில் இருக்கும். ஷிஃப்ட் பேசிஸில் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே நம்ம காது குத்திக்கிட்டோம் அப்படின்னா 50 ரூபா தான் புரோஹித் சங்கத்தில். ஒரு சில கெஸ்ட் ஹவுஸில் காது குத்துற இடம் இருக்குது. அது ஷிஃப்ட் பேசிஸில் தான் ஓப்பனில் இருக்கும். அங்கே நம்ம குத்திக்கணும் அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும் காது குத்துறதுக்கு. ஸோ இங்கே 50 ருபீஸ் தான். இப்போ ஆப்போசிட்டில் காது குத்துறாங்க. இதே இடத்துல தான் வச்சு குத்துவாங்க. கவுண்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே போய் ஒரு 50 ரூபா கட்டி பணமாக ஸ்லிப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அங்கே குத்தி விடுவாங்க. லேடிஸும் குத்துறாங்க, ஜென்ஸும் குத்துறாங்க. காது குழந்தைக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு பெயின் கில்லர்லாம் ஆயின்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கணும். நம்ம குழந்தைக்கு எது சூட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் காது குத்துவாங்க குழந்தைக்கு. ஆனால் இப்போ நான் நிற்கிறப்ப காது குத்துனார், அந்த குழந்தை அளவே இல்லை. ஸோ இங்கே நம்ம காது குத்திக்கலாம். 24 ஹவர்ஸும் இங்கே ஓப்பனில் இருக்கும். முடிக்காணிக்கை கொடுக்கலாம், காது குத்தலாம். அடுத்து சஷ்டி அப்த பூர்த்தி திருமலாவில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சஷ்டி அப்த பூர்த்தி திருமலாவில் செய்துக்க முடியாது, அலோடு கிடையாது. வேறு என்ன வழிகள்னா மண்டபத்தில் புக் பண்ணிவிட்டு நம்மளாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளா போய் கோயில்கிட்ட சிலர் தாலி மாற்றிக்கிறது அதெல்லாம் செய்துக்கலாம். பட் இந்த புரோஹித் சங்கம் தான் ஜென்ரலாக திருமணங்கள்லாம் செய்து வைக்கிற இடம். இங்கே சஷ்டி அப்த பூர்த்தி கிடையாது. அடுத்து டிடிடியில் இலவசமாக திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த திருமணம் இந்த புரோஹித் சங்கத்தில் தான் செய்வாங்க. யாரும் இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கூட நமக்கு செய்து வைப்பாங்க. இல்லை அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாட்கள் நிறைய பேர் திருமணத்துக்கு இருக்காங்க அப்படின்னா குரூப்பாக மாதம் நடக்கும். இந்த புரோஹித் சங்கத்தில் தான் மேரேஜ் நடக்கிறது. ஃப்ரீ தான். ஆஃப்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாது. அந்த மேரேஜுக்கு ஆன்லைன் புக்கிங் தான். அதை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ டிடிடியில் நடத்தி வைக்கிற திருமணங்கள் இந்த புரோஹித் சங்கத்தில் தான் நடக்கும். டேட்டெல்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அடுத்து இங்கே உபநயனம் செய்துக்கலாம். 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாளே நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே செய்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மேளம் வேணும் அப்படின்னா டிடிடியில் நடத்தி வைக்கிற கல்யாணத்துக்கு மேளம் ஃப்ரீ தான். பட் வேறு எந்த ஃபங்க்ஷன் நம்ம செய்தாலும் மேளம் வேணும்னா இங்கே ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உபநயனம் 300 ரூபா. அடுத்து சத்யநாராயண விரதம் பூஜை செய்கிறாங்க. அன்னப்பிரசன்னான்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைங்கள எழுத வைக்கிறது, அதுக்கெல்லாம் 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் அப்படி தான். நீங்கள் நாள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இங்கே தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஸோ புரோஹித் சங்கம் அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் ரீச்சபிள் பிளேஸ் இது. 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு, காது குத்திக்கிறதுக்கு. இங்கே காது குத்துனா இப்போ சொன்ன மாதிரி 50 ருபீஸ். காட்டேஜில் காது குத்திக்கிட்டால் 100 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். ஆன்லைன் புக்கிங்கில் மட்டும்தான் இங்கே கல்யாணம் செய்துக்க முடியும். நிறைய ரூல்ஸ் இருக்குது. டிடிடியில் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ சொன்ன மாதிரி உபநயனம், சத்யநாராயண விரத பூஜா, அன்னப்பிரசன்னா, குழந்தைங்களுக்கு எழுத வைக்கிறது அதெல்லாம் செய்துக்கலாம். சஷ்டி அப்த பூர்த்தி திருமலாவில் டிடிடியில் செய்து வைக்கிறது கிடையாது. நம்ம செய்துக்கலாம். அதுவும் இங்கே செய்ய முடியாது. முடிக்காணிக்கை கொடுத்துட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அண்ட் திருமலாவில் ஃப்ரீ பஸ் ராம்பகிச்சாலேருந்து ஏறினாலும் சரி, சிஆர்ஓலேருந்து ஏறினாலும் சரி, இல்லை மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினாலும் சரி, ஹெச்விஜிலேருந்து ஏறினாலும் சரி, ஷியோராக இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. எக்ஸாக்டாக இதோட வாசலில் இறக்கி விட மாட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி இறக்குவாங்க. அங்கேருந்து நம்ம கேட்டு நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த புரோஹித் சங்கம் இருக்குது. இங்கே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் இருக்குது. கல்யாண பதிவெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ஆஃபீஸும் இதே பில்டிங்லேயே ஆப்போசிட் சைடில் இருக்குது. புரோஹித் சங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்கோடு சேர்த்து எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இத்தனை இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இந்த புரோஹித் சங்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் செய்திருந்தாலும்
ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எந்த ஃபங்க்ஷன் செய்தாலும் நார்மல் கேமராவில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். வேறு இந்த பெரிய சைஸ் கேமராலாம் யூஸ் பண்ணி இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கும் அலோட் கிடையாது. அது அங்கேயே போர்டில் போட்டிருப்பாங்க. நார்மலாக சின்ன கேமரா, டிஎஸ்எல்ஆர் இல்லை ஹேண்டியாக இருக்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.